பிடிச்ச சினிமாலைக்கு இந்த இப்படி என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராக்கும் விஜய் பார்வதிக்கும் இடையில போன ஒரு கான்வர்சேஷன். கனியக்கா பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே கொஞ்சம் இவங்க பேசுகிற கான்வர்சேஷனும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் அவங்கள காட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ சாண்ட்ரா பேசின வார்த்தைகள் எல்லாமே. ஸோ என்ன அப்படின்னா, இப்போது அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஜட்ஜாக இவங்க 2 பேர் தான் இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ வந்து சபரி ஜெயிக்கணும்னு சொல்லி இவங்க விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி வீக்கெண்டில் போட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த எபிசோட் முடியும்போது கனி வந்து சாண்ட்ரா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து கனிக்கிட்ட வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும். என்கிட்ட அத வந்து ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ச்சீ அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தகுதியே இல்ல. வந்ததுலேருந்தே யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட நெகட்டிவ் வைப் இருக்குன்னா, என்கிட்ட அந்த லேடி கிட்ட இருந்து தான் எனக்கு நெகட்டிவ் வைப் இருக்கு. அதேமாரி என்கிட்ட கான்வர்சேஷன் வைக்கிறதுக்காக எப்படி கூப்பிடுது அப்படின்னா, ஆ "சாண்ட்ரா உன்கிட்ட பேசணும். எப்போ டைம் இருக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஆட்டிட்யூட் காமிச்சு கேட்குறா. எனக்கு எப்படி பேசணும்? எனக்கு அப்படிலாம் பேசலாம் பிடிக்காது. என்கிட்ட வந்து பேச வரும்போது என்னென்னமோ வந்து சொல்லுது புரியிற மாரி. "ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட என்ன வேணும்னு சொல்லு" அப்படிங்கிற மாரி நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன். அது திரும்ப திரும்ப புரியாத மாரியே வந்து பேசிட்டுருக்கு. டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதுக்கப்புறமும் "நீ ஏன் வந்து அத வந்து தடுத்த?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நீங்க எப்படி ஷாக் ஆயி நின்னீங்களோ, அந்த மாரி தான் நான் ஷாக் ஆயி நின்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுது கனி. அதுக்கப்புறம் அப்படி ஷாக் ஆயி நின்னவங்கலாம் வந்து அப்படியே ஓடிட்டு, ஆடிட்டு இருந்த. அதுதான் படம் போட்டு காமிச்சாங்களே, "நீ என்ன பண்ணன்னு? அப்போ கூட உனக்கு வந்து புரியாதா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அந்த லேடி கூடலாம் பேச வந்து சுத்தமா வந்து ஒரு ஐடியாவே இல்ல, விருப்பமும் இல்ல. உன்ன பார்த்தாலே வந்து எனக்கு விருப்பமே இல்ல உன்கிட்ட பேசுறதுக்கு. 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தானே. அந்த கிழவி ஏஜா எனக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து கிழவின்லாம் வந்து சொன்னது செம ஷாக்கிங்கா இருந்தது. உடனே வந்து விஜய் பார்வதி, "ஐய்யய்ய! அப்படியெல்லாம் சொல்லாத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பயும் வந்து அவங்க அத ஃபீல் பண்ண மாரிலாம் தெரியல. அவங்க அப்பயும் அத கன்டின்யூ பண்றாங்க. ஸோ இந்த லேடிக்கு அறிவு இருக்கா இல்லையா? வயசாச்சுல்ல அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசினது வந்து உண்மையிலேயே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. ஸோ ஏன் இந்த அளவுக்கு போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி பேசுகிறத கேட்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. கனிய அக்காவை அப்படியே சைடில் சைடில் அப்பப்போ இவங்க பேச பேச காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதில் நடுவில் விஜய் பார்வதி வேறு அதை பயங்கரமாக என்ஜாய் வேறு பண்ணுறாங்க. அதில் வந்து பாயிண்ட்ஸ் வேறு வந்து எடுத்து கொடுத்து. ஸோ என்னன்னு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.